வணக்கம். கோடை காலத்தில் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் அதே மாதிரி உடலினுடைய வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுதும் உடலை குளிர்ச்சியாக்குறதுக்கு நமக்கு ஒரு சிறந்த பானமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து மோர் தான். அதுலேயும் வந்து இந்த வெயில் காலத்தில் தாகமும் அதிகமாக இருக்கக்கூடிய சமயங்களில் மோர் எடுத்துக்கும் பொழுது அது வந்து உடலை குளிர்விக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட தாகத்தை தணிக்கிறதுக்கும் தாக வேட்கை மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து வெளிவரதுக்கும் உதவக்கூடியதாகவே இருக்கும். இந்த மோரை நல்ல சுவையான ஒரு மோரா நம்ம வந்து ஒரு மசாலா மோரா செஞ்சு சாப்பிடும் பொழுது அதனுடைய சுவையும் நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். இந்த மோரும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஒரு சிறந்த பானமாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மசாலா மோர் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து ஆடை எடுத்த தயிர். இந்த தயிரை நல்லா ஒரு மத்து வச்சு சிலுப்பு எடுத்துக்கிறேன். ஓரளவுக்கு இது நல்லா அடிச்சதுக்கு அப்புறமா இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா திருப்பி நம்ம வந்து நல்லா இதே மாதிரி சிலுப்பு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதோட தேவையான அளவு உப்பு, இதில் வந்து உப்பு வந்து தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையில்லை அப்படின்னாலும் நம்ம வந்து குறைச்சிக்கலாம். இந்த உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமும் சேர்த்ததுக்கு அப்புறமா திருப்பி நம்ம வந்து ஒரு தடவை அடிச்சு எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மோர் பார்த்தோம்னா நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். நீர் சத்துக்களும் இருக்குது. அதே மாதிரி உடலுக்கு தேவையான நன்மை செய்யும் நுண்ணுயிர்களும் வைட்டமின் சத்துக்கள் மினரல் சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புத பானமாகவும் இந்த மோர் இருக்கும். இதை வேற இதில் நான் மாற்றிக்கிறேன். அடுத்ததான் இந்த மசாலா மோருக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் உடலினுடைய ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கக்கூடிய சில பொருட்களையும் இதோட நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, ஜீரகம், இந்த 4யுமே வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதோட நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம சேர்த்துருக்கிற இந்த இஞ்சி நம்மளுடைய ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த ஜீரகம் பார்த்தோம்னா உடல் உஷ்ணத்தை தணிக்கிறது கூடியதாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த கருவேப்பிலையோட இந்த மோர் சேரும் பொழுது எலும்பு பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு சிறந்த ஒரு பானமாக இருக்கும். இந்த கொத்தமல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ஏதாவது நோய் கிருமிகள் தாக்கி இருந்தால் அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் உதவக்கூடியதாகவே இருக்கும். இதோட சின்னதாக இருக்குன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் பார்த்தோம்னா அதிகமா சத்துக்கள், அதாவது வைட்டமின் சத்துக்கள் மினரல் சத்துக்கள் மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகமா கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். பச்சை மிளகாய்க்கு பதிலாக இந்த சின்ன வெங்காயமும் இஞ்சியுமே வந்து நமக்கு அந்த காரத்தையும் ஒரு நல்ல சுவையையும் கொடுக்கும். ஒரு சுவையான மசாலா மோராவும் இது இருக்கும். அவ்வளவுதான், நமக்கு ஒரு சுவையான மசாலா மோர் தயாராயிடுச்சு. இந்த கோடை காலத்துக்கு உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம ஒரு அற்புதமான சுவையான ஒரு மசாலா மோராவும் இது இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. காலை நேரத்துல இதை எடுத்துக்கிறது சிறந்தது. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே இதை சாப்பிடலாம். நல்ல ஒரு முகப்பொழிவையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.